ஹலோ காய்ஸ், பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, வெயிட்லெஸ் சேலஞ்ச் வீடியோ போட போகிறேன்ட்டு குடுன்னு 2 வாரமாக போட்டுட்டு இருந்தேன். அதோடு யார் கண்ணு பட்டுச்சுன்னு தெரியல, என் முட்டியில் அடிபட்டுட்டு 1 மந்த் ஆயிடுச்சு. நான் இதிலேருந்து கடந்து வரேன். ஓகே, இதுக்கப்புறம் வந்து நம்ம வெயிட்லெஸ் வீடியோ போட்டால் மட்டும்தான் நம்மளால் எக்ஸசைஸ் பண்ண முடியும் அப்படின்ட்டு திரும்பியும் வெயிட்லெஸ் வீடியோ சேலஞ்ச் போட வந்துட்டேன். இதுக்கப்புறம் 3 மந்த் சேலஞ்ச் வந்து கண்டினியூஸாக டெய்லியுமே வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுவேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் வந்து ஒரே ஒரு சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்கேன். இந்த டெல்லி லைஃப், என்னோடய லைஃப் எப்படி இருக்குது, ஒரு டே வந்து எப்படி என்னோடய டே போகுது, எப்பப்பெல்லாம் எக்ஸசைஸ் பண்ணுறேன், அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கிறேன் காய்ஸ். என்னோடய வீடியோ வந்து தொடர்ந்து பாருங்கள். அப்படியே என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணுங்கள். ஓகே, நான் வாக்கிங் போயிட்டு வந்தோடனே வெறும் வயிற்றில் வந்து ஒரு ஹாட் வாட்டர் குடிச்சிட்டேன். சார் எப்பவும் போல் பாத்திரம் கழுவி கொடுத்துட்டாப்புல. அப்புறம் என்ன, கடைன்னு சமைக்கிற வேலையில் இறங்கியாச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்திலேயே எனக்கு ஒரு கொடுமையான ஒரு விஷயம் சமைக்கிறது. ஏன்னா எனக்கு சமைக்கவே தெரியாது. கஷ்டப்பட்டு சமைப்பேன், பசங்களும் கஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க. என்னோட ஹஸ்பண்ட் சொல்லவே வேணாம், என்ன கொடுத்தாலும் சரி உப்பு காரம் கம்மியாக இருந்தாலே போதும், அவங்க பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க. கடைன்னு சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். காலையில் வந்து எந்த எக்ஸசைஸும் கிடையாது. ஏன்னா வந்து பசங்களெல்லாம் வந்து ஸ்கூலுக்கு அனுப்பணும், அவங்கள ஆஃபீஸ்க்கு அனுப்பணுங்கிறதுனால வாக்கிங் மட்டும் போயிட்டு வருவேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, என்னோடய காலையில் சாப்பாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாதாம், கொஞ்சோண்டு பிஸ்தா, கொஞ்சம் முந்திரி, இதுதான் என்னோடய காலையில் சாப்பாடு. அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் எப்போல்லாம் பசிக்குதோ அப்போல்லாம் வந்து நான் தண்ணி குடிக்க ஆரம்பிச்சிருவேன். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப என்னால் சாப்பிடாமல் இருக்க முடியாது அப்படிங்கிறவங்க ட்ரை பண்ணாதீங்க, சாப்பிடுங்க. நான் வந்து எக்ஸ்ட்ரா டைமில் ரொம்ப பசி எடுத்துச்சுன்னா கொஞ்சம் போய் நட்ஸு சாப்பிட்டுப்பேன். நீங்களும் ஏதாவது உங்களுக்கு பசி எடுத்துச்சுன்னா இந்த மாதிரி சாப்பிடுங்க. ஓகே, அவனுக்கு ஸ்கூல் டைம் ஆயிடுச்சு, அதனால் குட்டுன்னு ஓடிட்டோம். ஏன்னா இங்கே வந்து வேன் வந்து வெயிட் பண்ண மாட்டாங்க. நம்ம அந்த டைமுக்கு போய் அந்த டைமுக்கு கூட்டு வந்துடணும். ஸோ அதனால் லிஃப்ட்டுக்காக வெயிட் பண்ணி லிஃப்ட்டில் ஏறியாச்சு. சார் எப்போவுமே லிஃப்ட்டில் போனோடனே அவர் போய் லாஸ்ட்டில் நின்றுவார், அவங்க அப்பா சொல்கிற பேச்சை கேட்பான். இவன் அப்படி கிடையாது, ஃபஸ்ட்டில் உள்ளவன் வந்து எப்போவுமே அப்படி தான், வாலு தான். ஓகே அப்படின்ட்டு வெயிட் பண்ணோடனே வேனும் வந்துருச்சு. இதுதான் என்னோடய ஃப்ரெண்டு மம்தாஜி, சொல்லியிருக்கிறேன் நிறைய இடத்துல. ஸோ இவங்க மட்டும் தான் என்னோடய ஃப்ரெண்டு. நான் ஒரு ஓட்ட இங்கிலீஷில் அவங்கக்கிட்ட பேசிடுவேன். அதெல்லாம் நான் கன்வே பண்ணலை, அவங்கக்கிட்ட காமெடியாக பேசிகிட்டு இருந்தேன். அதனால் இந்த வீடியோவில் நான் அதை வந்து சொல்ல விரும்பலை. அவங்க போயிட்டாங்க, டாட்டா பாய் பாய் சொல்லிவிட்டு. அதனால் நாங்களும் டாட்டா பாய் பாய் சொல்லிட்டு போகலான்னு பார்த்தோன்னா, சார் இங்கே கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு தான் வருவேன் அப்படின்ட்டான். ஓகே அப்படின்ட்டு இங்கே உட்காந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, 7 மணிக்கெலாம் வந்து அனல் காற்று வீச ஆரம்பிச்சிருது. ரொம்ப பயங்கர வெயில். இப்போ தான் தெரியுது, இந்த டெல்லியில் வந்து 6 மாதம் ரொம்ப பயங்கர குளிருனா 6 மாதம் வச்சு செஞ்சிருது வெயில். ரொம்ப கஷ்டமாக இருக்குது பசங்களை வச்சு ரன் பண்ணவே. ஏன்னா என் ஃப்ரெண்டு கடைக்கு போயிட்டு வரும்போது எங்களை பார்த்த உடனே அவங்க வாங்கிட்டு வந்த சிப்ஸை வந்து சார் கையில் கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஆனால் இங்கே இருக்கிற எல்லாருமே ரொம்ப பாசமாக பேசுகிறாங்க. பட் கொஞ்சம் பேர் தான், ஆனால் அவங்களுக்கு நம்ம பேசுகிறது புரிய மாட்டேங்க. என்ன பண்ணுறது, சரி இதுதான் நம்மளோட வாழ்க்கையின் தலையெழுத்து அப்படின்னு நினச்சிட்டு போயிட வேண்டிதான். நான் வந்த உடனே எக்ஸசைஸ் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடுவேன். அவனை விட்டுட்டு வந்ததுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கால் கொஞ்சம் அடிபட்டிருக்கனால சேரோட ஹெல்ப்பில் வந்து நான் எக்ஸசைஸ் பண்ண போகிறேன். இதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து ரன்னிங் எக்ஸசைஸ் மாதிரி. இதனால் என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா, நம்ம தொடையில் உள்ள சதை ப்ளஸ் வந்து நம்ம வயிற்றில் உள்ள சதை எல்லாமே வந்து ரொம்ப சீக்கிரமாகவே குறைய ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப முட்டி பெயின், அந்த மாதிரி முதுகு வலி இருக்குது, என்னால் எக்ஸசைஸ் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்களாம் இந்த சேரோட ஹெல்ப்பை வந்து ரொம்ப யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப நல்லா இருக்குது. எனக்கு வந்து இப்போல்லாம் வந்து அவ்வளோவா வலியே தெரியல. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தம்பி வந்து எப்பவும் போல் நம்மளை வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே தான் இருப்பான். இருந்தாலும் நம்ம எப்பவும் போல் எக்ஸசைஸ் செய்கிற மாதிரி செய்யணும். நான் கொஞ்சம் எக்ஸசைஸ் தான் செய்கிறேன், நிறைய எக்ஸசைஸ் செய்யலை. எனக்கு வந்து முட்டி ரொம்ப முக்கியம். அதனால ஓவர் ஒர்க் லோடு வந்து முட்டி கொடுக்கக்கூடாதுன்றதுனால லிட்டில் பிட் ஆஃப் ஒர்க் அவுட் தான் செய்ய போகிறேன். இந்த எக்ஸசைஸ் வந்து எதுக்காக மெயினாக செய்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட C-செக்ஷன், ஆஃப்டர் C-செக்ஷனுக்கு அப்புறம் 2 இயர்ஸ்க்கு அப்புறம் பயங்கரமாக இப்போ வந்து முதுகு வலிக்க ஆரம்பிச்சிட்டு என்னோடய ஃபேமிலி டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணியிருக்கேன். கால் மூலிமா எப்போவுமே நான் கன்சல்ட் பண்ணுவேன். அவங்க தான் சொன்னாங்க, இந்த மாதிரி நம்ம முதுகு பெயினுக்கு இந்தந்த எக்ஸசைஸ் பண்ணால் ரொம்ப ரிலீஃபாக இருக்கும்னு. கண்டிப்பாக நான் இதை வந்து
3 டேஸாக செஞ்சிட்ருக்கேன். ரொம்ப நல்லாவே இருக்குது. இந்த எக்ஸசைஸ் செய்கிறதுனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த டே ஃபுல்லாக எனக்கு அவ்வளோவா பெயின் இப்போ கிடையாது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பெல்ட் போட சொல்லி சஜஸ்ட் பண்ணாங்க. நான் அந்த பெல்ட்டை வந்து வாக்கிங் போகும்போது தென் வந்து நம்ம பெருக்கும் போது க்ளீன் பண்ணும்போது நான் சும்மா இருக்கும்போது எல்லாமே அந்த பெல்ட் போட்டுட்ருக்கேன். இதனால் எனக்கு முதுகு வலி அவ்வளோவா இல்லை. உங்களுக்கும் ஆஃப்டர் சி செக்ஷன் இந்த மாதிரி பெயின் இருந்தால் கண்டிப்பாக இந்த எக்ஸசைஸும் பெல்ட்டும் போடுங்க. நம்ம ஹெல்த்தை நம்ம பார்த்தா மட்டும்தான் நம்ம குழந்தைங்கள ஆரோக்கியமாக லாஸ்ட் வரையும் வளர்க்க முடியும். ஸோ வந்து நம்ம உடம்ப ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பாருங்கள். ஓகே கைஸ், இந்த எக்ஸசைஸ்லாம் செஞ்சதுக்கப்புறம் என்ன செய்வேன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு யோகா. இந்த யோகா இது எதுக்காக செய்யணும்னு எனக்கு தெரியாது. பட் இந்த யோகா செய்கிறதுனால என்னோட முட்டி வலி அண்ட் நம்ம தொடையில் இருக்கிற வலிலாம் வந்து ரொம்ப ரிலீஃப் ஆகுது. அதனால இந்த எக்ஸசைஸ் செய்கிறேன். அதுக்கப்புறம் என்ன வழக்கம் போல் தம்பியை கூப்பிடுறதுக்கான டைம் வந்துட்டு, அதனால் குடுகுடுன்னு ஓடி போய் அவனை கூப்பிட போயிட்டான். இப்படி தான் என்னோடய டெய்லி லைஃப் போகும். எனக்கு வந்து 1 மணி வரையும் எப்படி போகுதுன்னே தெரியாது. அந்த அளவுக்கு வந்து கட்டன்னு போகும். அதுக்கப்புறம் நான் ரொம்ப தனிமையாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். ஏன்னா அதுக்கப்புறம் எனக்கு வந்து வேலையே இருக்காது. கொஞ்சம் ரீல்ஸுக்காக வீடியோ எடுப்பேன். அதுக்கப்புறம் யூடியூப்க்கு ஏதாவது எடிட் பண்ணணும்னு நினச்சி எடிட் பண்ணுவேன். இப்படி தான் போகுது. அதுக்கப்புறம் பேச்சு துணைக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. அடிக்கடி ஃபோன் பண்ணால் என்ன பேசுகிறதுனே தெரியாத உடனே வச்சுருவாங்க. முகம் பார்த்து பேசும்போது தான் நமக்கு பேசவே தோணும். இதுக்கப்புறம் என்னோடய லைஃப் வந்து ரொம்ப போரிங்காக இருக்கும். என்னடா இது தேவையில்லாமல் இந்த டெல்லியில் வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படிலாம் நான் வந்து யோசிச்சுருக்கேன். சில நேரம் வந்து தனியாக உட்காந்து அழுதுருக்கேன். என்ன பண்ணுறது, வழக்கம் போல் நம்ம வாழ்க்கையை பார்த்துட்டு போக வேண்டிதான். அதுக்கப்புறம் நைட் சாப்பாடு என்னென்னு பார்த்தீங்கன்னா வாழைப்பழம் தண்ணி. இதோட என்னோடய டே லைஃப் முடிஞ்சிருச்சு. ஓகே, நாளைக்கு பார்க்கலாம்.